ஸோ பைத்தான் லிஸ்ட் இதில் என்ன டிஸ்கஸ் பண்ணுறோம்னா பைத்தானோட இம்பார்ட்டன்ட் கீ பாயிண்ட்ஸ் லிஸ்ட்டோட கீ பாயிண்ட்ஸை வந்து டிஸ்கஸ் பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து ஆர்டர்டு. ஸோ த ஐட்டம்ஸ் இன் ஏ லிஸ்ட் ஹேவ் ஸ்பெசிஃபிக் ஆர்டர் அண்ட் தட் ஆர்டர் இஸ் மெயின்டைன். இப்போ நம்ம லிஸ்ட்டை க்ரியேட் பண்ணும்போது ஒரு ஆர்டரில் க்ரியேட் பண்ணால் அந்த ஆர்டர் த்ரூ அவுட் வந்து ப்ரோக்ராமில் மெயின்டைன் ஆகிட்டு இருக்கும். செகண்ட் பாயிண்ட் வந்து மியூட்டபிள். மியூட்டபிள்னா சேஞ்சபிள். யூ கேன் சேஞ்ச் த கண்டென்ட்ஸ் ஆஃப் யர் லிஸ்ட் ஆஃப்டர் இட் இஸ் கிரியேட்டட். ஓகே, ஆட் ரிமூவ் மாடிஃபை எலமெண்ட்ஸ். ஒரு லிஸ்ட்டை நீங்கள் க்ரியேட் பண்ணும்போது ஒரு 3 எலமெண்ட்ஸ் க்ரியேட் பண்ணியிருக்கீங்க. சப்போஸ் நான் வந்து ஒரு எலமெண்ட்டை வந்து என்னுடைய ஏஜ் வந்து தப்பாக போட்டுட்டேன், அதை வந்து மாடிஃபை பண்ணனாலையும் மாடிஃபை பண்ணிக்கலாம், இல்லைனா நியூவாக எலமெண்ட்டை ஆட் பண்ணனாலையும் ஆட் பண்ணிக்கலாம், அதுவே டெலீட் பண்ணனாலையும் டெலீட் பண்ணலாம். ஸோ தட் இஸ் மியூட்டபிள். மியூட்டபிள்னால் ஒன்ஸ் க்ரியேட் பண்ண பிறகு நம்ம வந்து மாடிஃபை பண்ணிக்கலாம். அடுத்தது அலோ டூப்ளிகேட்ஸ். அலோ டூப்ளிகேட்ஸ் போது நம்ம ஒரே யூ கேன் ஹேவ் த மல்டிபிள் அக்கரன்சஸ் ஆஃப் த சேம் ஐட்டம் இன் ஏ லிஸ்ட். ஸோ ஒரே எலமெண்ட் ரிப்பீட் ஆகிட்டு இருக்கும். உங்கள் நேம் ஏற்கனவே லிஸ்ட்டில் ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கீங்க, அகைன் உங்கள் நேம் ரிப்பீட் ஆகிடுச்சுன்னா தட் இஸ் கால்ட் டூப்ளிகேஷன். ஓகே, ஸோ லிஸ்ட்டில் வந்து டூப்ளிகேட் எலமெண்ட் இருக்கும். அடுத்தது டைனமிக்லி சைஸ். டைனமிக்லி சைஸ்னா லிஸ்ட் கேன் க்ரோ ஆர் ஸ்ட்ரிங்க் ஆஸ் யூ ஆட் ஆர் ரிமூவ் எலமெண்ட். இப்போ ஒரு எலமெண்ட்டை நம்ம ஆட் பண்ணோன்னா லிஸ்ட் வந்து ஏற்கனவே 5 எலமெண்ட் இருக்குது, நான் எக்ஸ்ட்ரா 2 எலமெண்ட்ஸ் ஆட் பண்ணோன்னா 7 ஆகிடும். அதே போல் வந்து 7 எலமெண்ட் இருக்குது, இப்போ நான் 3 எலமெண்ட்டை வந்து டெலீட் பண்ணிடுறேன் யூஸிங் ரிமூவ் மெத்தடை யூஸ் பண்ணிவிட்டு, அப்போ வந்து பார்த்திங்கன்னா 4 எலமெண்ட் ஆகும். ஸோ டைனமிக்லி சைஸ்னால் வி கேன் க்ரோவும் ஆகும் ஸ்ட்ரிங்க்கும் ஆகும். எப்படி ஆகும்னா நம்ம ஆட் பண்ணால் க்ரோ ஆகும், அதே போல் டெலீட் பண்ணால் ஸ்ட்ரிங்க் ஆகிடும் அந்த லிஸ்ட். ஃபிக்ஸ்டு ஸ்டாண்டர்ட் சைஸ் கிடையாது. அடுத்தது இண்டெக்ஸ்டு. இண்டெக்ஸ்னால் யூ கேன் ஆக்சஸ் த இண்டிவிஜுவல் ஐட்டம்ஸ் இன் ஏ லிஸ்ட் யூஸிங் தேர் இண்டெக்ஸ். இப்போ நான் வந்து லிஸ்ட்டில் இருக்கிற எலமெண்ட்டை வந்து இப்போ உதாரணத்துக்கு இந்த ஸ்டூடெண்ட் நம்பருக்கு எவ்வளோ மார்க்குன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னும் போது நம்ம வந்து இண்டெக்ஸை வச்சுட்டு எடுக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு இப்போ அவனுடைய ஸ்டூடெண்ட் நம்பர் வந்து ரெஜிஸ்டர் ஃபஸ்ட்டு எலமெண்ட் தான் ரெஜிஸ்டர் நம்பர்னா இண்டெக்ஸ் ஆஃப் 0ன்னா அது வந்து ஃபஸ்ட் எலமெண்ட். ஓகே, ஸோ நம்ம எப்படி எலமெண்ட்டை வந்து இந்த லிஸ்ட்டில் இருக்கிற எலமெண்ட்டை ஆக்சஸ் பண்ணோம்னா த்ரூ த இண்டெக்ஸ். ஓகே, அதே போல் லிஸ்ட்டு எப்படி நம்ம வந்து ரெப்ரசன்ட் பண்ணுறோன்னா ஸ்கொயர் ப்ராக்கெட். ஓகே, ஸ்கொயர் ப்ராக்கெட் சிம்பிளை வச்சு தான் நம்ம லிஸ்ட்டை வந்து ரெப்ரசன்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். அதே போல் ஒரு எக்ஸாம்பிள் பாருங்கள், மை லிஸ்ட்டுன்ட்டு ஒரு நியூவாக நம்ம எந்த நேம் ஒன்றாலையும் கொடுத்துக்குங்க. மை லிஸ்ட்டுன்ட்டு ஒரு லிஸ்ட்டை க்ரியேட் பண்ணியிருக்கேன். அதில் வந்து ஃபஸ்ட்டு 1, ஸ்ட்ரிங் பைத்தான் 1.5 ட்ரூ. இதில் பார்த்தீங்கன்னா எல்லா டேட்டா டைப்பும் வருது. இப்போ நீங்கள் அரேஸ் படிக்கும்போது சேம் டேட்டா டைப்னு பார்ப்பீங்க. லிஸ்ட்டுனா எல்லாமே இருக்கும். பார்த்தீங்கன்னா இன்டிஜரும் இருக்குது, ஸ்ட்ரிங்கும் இருக்குது, ஃப்ளோட் இருக்குது, பூலியனும் இருக்குது. ஸோ இப்படி தான் ஒரு லிஸ்ட்டை வந்து நம்ம க்ரியேட் பண்ணோம். இப்போ நான் ஆக்சஸ் பண்ணோன்னா இந்த எலமெண்ட்டை இப்போ மை லிஸ்ட் ஆஃப் 0னா 1, மை லிஸ்ட் ஆஃப் 1னா பைத்தான். ஸோ இதுதான் ஒரு ப்ரீஃபாக நம்ம லிஸ்ட்டை பார்த்தோம். அதேபோல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.